இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்களா? ஆரம்பிக்கும் போதே நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிக்கணும். எந்த ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் முழு மனசோட இன்ட்ரெஸ்டிங்கா செய்யறதுதான் அது நம்ம பார்ட் சக்சஸ். ஓகேங்களா? சரி, எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக நாமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். நீங்க எங்களை மோட்டிவேட் பண்ணணும், நான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஓகே? சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அதாவது அட்ஜாயிண்ட் இன்வெர்ஸ் பார்த்துருக்கோம், அது கன்டினியூஷன் இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு 2 or 3 சம் ஹோம்வொர்க் கொடுத்தேன். அது சரிங்களா? யாருமே இதுவரை டவுட் கேட்கல? டவுட்டே இல்லையா? இல்லை நீங்கள் போடலையா? எனக்கு வீடியோ போட்டு ஏதாவது டவுட் வந்துருக்குன்னு கேட்டுக்கலாம். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுன்னு சொல்லியிருந்தேன். வேறு யாரும் பண்ணல. அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொன்னால் அப்படி கன்டினியூஷன் பேசுனா இஃப் A matrix first 1 tan x, second one is minus tan x 1. Show that A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. இதை ப்ரூவ் பண்ண சொல்றேன். இதெல்லாம் கவனிங்க. நாம கொடுத்துறது A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம ப்ரூவ் பண்ணிட்டு இது ப்ரூவ் பண்ணோம். அப்போ இந்த LHS இருக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் A மேட்ரிக்ஸ் A, அதையும் இன்வெர்ஸ் ஆஃப் A மேட்ரிக்ஸ் A எடுத்து ப்ராடக்ட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? சரி, இப்போ நாம LHS எடுத்துப்போம். LHS வேணா A டிரான்ஸ்போஸையும் A இன்வெர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து A மேட்ரிக்ஸ் பண்ண கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தேவையானது முதல்ல கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அது A டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் A மேட்ரிக்ஸ் என்ன? இன்டர்சேஞ்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ல இந்த ஸ்லீப்பிங் அதாவது இந்த ஹரிசாண்டல்ல வெர்டிகலா இருக்கும். ஹரிசாண்டல்ல வெர்டிகலா இருக்கும். சரிங்களா? அது டிரான்ஸ்போஸ். A inverse ஃபார்முலா சொல்லுங்க. 1 divided by determinant of A into adjoint of A. அப்போ நம்ம A inverse கண்டுபிடிக்கணும்னா முன்னாடி determinant of A கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு A inverse கண்டுபிடிக்கணும். அது A டிரான்ஸ்போஸ் எடுத்து பாடப்படி இந்த ஆன்சர் இருக்கும். சரிங்களா? சரி, சொல்யூஷன். யுவர் மேட்ரிக்ஸ் என்னப்பா? A மேட்ரிக்ஸ் சொல்லுங்க. 1 tan x minus tan x 1 இது A மேட்ரிக்ஸ். சரி, நமக்கு தேவை A டிரான்ஸ்போஸ். அப்ப A டிரான்ஸ்போஸ் சொல்லுங்க. A டிரான்ஸ்போஸ் இன்டர்சேஞ்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 tan x, செகண்ட் ரோ செகண்ட் காலம் வந்து minus tan x 1. இப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? A இன்வெர்ஸ். A இன்வெர்ஸ் தான் முன்னாடி என்னன்னா determinant of A adjoint A. சரி, determinant of A, determinant of 1 tan x minus tan x 1 and cross 1 into 1 minus plus minus 1 into minus plus tan square x. நமக்கு தெரியும் trigonometric identity 10th படிச்சுக்கோ 11th படிச்சுக்கோ 1 plus tan square x secant square x. இப்போ determinant of A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா adjoint என்ன சொல்லுங்க? இந்த மாதிரி 2 by 2 மேட்ரிக்ஸ் இருக்கும்போது இந்த இதுக்கு மெயின் டயகனல். சரிங்களா? மெயின் டயகனல் என்பது A11 A22 A33 மெயின் டயகனல் சொல்லலாம், பிரின்சிபல் டயகனல் சொல்லலாம், லீடிங் டயகனல் சொல்லலாம். சரிங்களா? அதாவது இந்த டயகனல் பிரின்சிபல் டயகனல், மெயின் டயகனல், லீடிங் டயகனல். சரி, இந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணா அதே தான் வரும். நோ ப்ராப்ளம். இது ரெண்டு சிம்பல் மாறும். minus tan x சரிங்களா? இப்போ A இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. A இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவையில்லை நம்ம சொன்னோம். A இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 by determinant of A into adjoint of A. 1 divided by determinant of A என்ன? secant square x. adjoint 1 minus tan x 1. The 1 by secant square x is the inverse of secant square.
cos square x. இதுதான் 11th ஒழுங்கா படிக்கணும்ன்றது. ஏன்னா ஆல்ரெடி 11th எடுத்து சொல்லிருக்கேன். 11th நம்ம நல்லா படிச்சா 12th ஈஸியா இருக்கும். 1 by sec square x cos square x. 1 இந்த tan x வந்து sin x by cos x தான். minus sin x by cos x. அதே மாதிரி இந்த tan x sin x by cos x. 1 இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வெளியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப ப்ராடக்ட் எல்லா எலிமெண்டோட ப்ராடக்ட் cos square x into 1 cos square x into minus sin x into cos x. அப்ப ப்ராடக்ட் வந்து cos ஒரு பவர் எடுத்துக்கலாம் minus sin x cos x. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் cos ஒரு பவர் எடுத்துக்கலாம் sin x cos x. 1 into cos square x cos square x. இப்போ நம்ம தேவையானதை கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இதுக்கு அப்புறம் நம்ம LHS என்ன பாருங்க. A transpose A inverse. ஏன்னா transpose ஈஸியா கண்டுபிடிச்சோம். அப்ப A inverse என்ன? A inverse டைரக்டா கொடுக்கல. டைரக்டா கொடுத்தா நம்ம அப்படியே போடலாம். டைரக்டா கொடுத்ததுனால A மட்டும் கொடுத்தா அப்ப அதில இருந்து நம்ம A inverse கண்டுபிடிச்சிருக்கோம். A inverse வந்து நம்ம ஃபார்முலா என்னன்னா A inverse equal to 1 by determinant of A into adjoint A. அப்ப determinant of A வேணும், adjoint A வேணும். அப்ப தேவையானதை கண்டுபிடிச்சாச்சு. A inverse வந்து இப்போ அப்புறம் A transpose என்ன 1 minus tan x 1. இந்த tan x வந்து sin x by cos x இல்லையா? sin x by cos x. sin x square by cos x. तो A transpose A inverse என்ன பண்ணுச்சு? cos square x minus sin x cos x sin x cos x cos square x. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் 2 by 2 ஆனது இது 2 by 2 அப்ப ப்ராடக்ட் என்ன ரோ பை காலம் 1 into cos square x இப்போ ப்ராடக்ட் என்ன மைனஸ் பிளஸ் மைனஸ் ப்ராடக்ட் வந்து cos ஒரு பவர் கேன்சல்டா sin square x. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into minus sin x cos x minus sin x cos x minus இது plus minus अब ப்ராடக்ட் cos வந்து பவர் கேன்சல் sin x cos x. சோ இங்க இடையில நம்ம மடக்கி எடுங்க மிஸ்டேக் இருக்கு. அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ வந்து அது ஒரு காலம் இல்ல. இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ sin x by cos x into cos square x sin x cos x plus sin x cos x. first row அடுத்து first row second column plus into minus product வந்து cos square minus sin square x plus cos square x. சரியா? இப்போ பாருங்க cos square x minus sin square x minus 1 sin x cos x minus 1 sin x cos x. அப்ப பாத்தீங்கன்னா minus 2 sin x cos x. சரி 1 sin x cos x plus 1 sin x cos x 2 sin x cos x. இங்க பாத்தீங்கன்னா minus 1 plus first plus வந்து minus 1 cos square x minus sin square x. இது எதுவும் பண்ணல அப்படியே மாத்தி பிளஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு மைனஸ் செகண்ட் டேர்ம் இருக்கு. இப்போ பாருங்க இப்போ ஐடென்டிட்டிஸ் என்ன ஐடென்டிட்டிஸ்னா நம்ம லெவல் முடிச்சோம் cos square x minus sin square x உடனே cos 2x cos square x minus sin square x cos 2x minus 2 sin x cos x நம்ம வந்து 2 sin a cos x இந்த x பதில் என்ன வச்சுக்கோங்க அவ்வளவுதான் 2 sin a cos x sin 2a ல sin 2x and 2 sin x cos x sin 2x cos square x minus
cos x minus sin x cos x. ஓ நம்ம நல்லா அதாவது क्वेश्चन நல்லா ரீட் பண்ணணும். read the questions carefully and what are the given என்னென்ன கொடுத்திருக்காங்க. அடுத்து which formula can be adopted for this sum. இந்த क्वेश्चनக்கான சூட்டபிள் ஃபார்முலா எது அப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு அப்புறம் சிம்பிள் பண்ணணும். ஃபைனலா ஆன்சர். சரிங்களா? கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். ஓகே சரி. இல்ல டவுட்டா? சரிங்களா? சொன்ன மாதிரி கொடுத்து a கொடுங்க. a ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அடுத்து a இன்வெர்ஸ் பண்ணனும். a இன்வெர்ஸ் பண்ணி 1/2 adjoint a ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணனும். அப்ப இந்த ஆன்சர் நம்ம என்ன ட்ரிகோனோமெட்ரிக் சால்வ் சொன்னா ஒரு 3 ட்ரிகோனோமெட்ரிக் சால்வ். என்னன்னா 1 + tan square x = secant square x. அது ஐடென்டிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா cos square x minus sin square x = cos x. இது ஒரு ஐடென்டிட்டி. sin 2x sin x வந்து 2 sin x cos x. இந்த 3 ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இது சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து சம் போவோம். 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7. சரிங்களா? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த A இது ஒரு மேட்ரிக்ஸ். A இது ஒரு மேட்ரிக்ஸ் 2/2. ஏன்னா 2/2 தான் நம்ம ரெண்டு ப்ராடக்ட்னா 2/2 வரும். சரியா? இப்போ AB மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2 இருக்கறத நம்ம இந்த ஆர்டர் வரும். இது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இப்போ கொடுத்துறாங்க அப்படினா இந்த A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கறாங்க. சரிங்களா? சரி. இப்போ நம்ம கொடுத்ததுனா 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7. இப்போ இந்த क्वेश्चन ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அந்த ரெண்டு மெத்தட்ல எது ஈஸி மெத்தடோ அது நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா அதாவது a is 2/2 னா அதாவது a b c d. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் அன்னோன் மேட்ரிக்ஸ். ஆனா தெரியாது. அது வந்து 2/2 னா 2 ரோ 2 காலம் a b c எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அப்படியே ஈக்குவல் பண்ணி a b கண்டுபிடிச்சு அப்படியே கொண்டு இது ஒரு மெத்தட். இதோட ஒரு ஈஸி மெத்தட் நம்ம போடுறோம். சரிங்களா? ரெண்டு மெத்தட் போடலாம். அதுல பெஸ்ட் ஈஸியான மெத்தட் நம்ம போடுறோம். இல்ல இப்போ இது a அன்னோன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் b ன்னு b 5 3 minus 1 minus 2. இந்த மேட்ரிக்ஸ் c ன்னு 14 7 7 7. சரி. இப்போ பாத்தீங்கன்னா அப்ப AB = C. இது எப்படி நமக்கு A இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கோம். B ன்னு எடுத்துக்கோம். ஈக்குவல் இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோம். C. இப்போ AB = C. இப்போ ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃபிட்னஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃபிட்னஸ்னா A இன்வர்ஸ் = I. சரிங்களா? A அதாவது ABA ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் and அது A is non singular. அதாவது AB non singular. non singular வந்து பாரு 1 மார்க் கொஸ்டின் வரலாம். if A is non singular then அப்படிங்க. அப்போ என்ன மீனிங்னா determinant of A not equal to 0. அது determinant of A not equal to 0. non singular. singularனா equal to 0. அதாவது நம்ம determinant இருக்குல்ல அந்த வேல்யூ 0 வந்தா A is singular. not equal to 0 வந்தா non singular. அப்போ AB non singular. அப்போ determinant of A not equal to 0 னா then A inverse exists. அப்போ A inverse exists னா அப்போ A inverse = I. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் இன்வெர்ஸ் இருக்கு. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டியது என்னன்னா find the matrix A கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப நம்ம A தான் வேணும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா post multiply B inverse on both sides.
சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போஸ்ட் ஏன் சார் போஸ்ட் மல்டிப்ளை பண்றோம் அப்படினா இங்க வந்து நமக்கு a b வந்து ஃப்ரண்ட்ல இருக்கா பேக்ல இருக்கா பின்னாடி தான் இருக்கு. அப்ப b இன்வெர்ஸ் போல b b இன்வெர்ஸ் இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்தா a a இன்வெர்ஸ் ஈக்குவல் என்ன அப்ப b b இன்வெர்ஸ் ஈக்குவல் i வரும். இப்போ நீங்க முன்னாடி போனீங்க அதோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி அதெல்லாம் போடணும் சரிங்களா? அதோட அப்ப b வந்து முன்னாடி இருக்கனால போஸ்ட் மல்டிப்ளை அப்ப வந்து a b b இன்வெர்ஸ் ஈக்குவல் c b இன்வெர்ஸ் ரெண்டு பக்கம் b இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணிச்சா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க b b இன்வெர்ஸ் னா பாருங்க I னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க 2 ரூட் 2 கலாம் அப்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 சரிங்களா a I ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 c b இன்வெர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இது மேட்ரிக்ஸ் A இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும் சரிங்களா அப்ப A ஐடென்டிட்டினா A C B இன்வெர்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ஏ என்ன பண்ணோம் அப்ப A ஈக்குவல் பண்ண ப்ராடக்ட் ஆஃப் C மேட்ரிக்ஸ் இன்டு B இன்வெர்ஸ் B இன்வெர்ஸ் என்ன இப்போ நம்ம பண்ண சொல்றோம் A இன்வெர்ஸ் A ஈக்குவல் B வரும் A இன்வெர்ஸ் பார்த்தோம் 1 divided by determinant of into adjoint அதுல A ஈக்குவல் B போடுங்க 1 by determinant of B adjoint B சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் போ B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் B இன்வெர்ஸ் முதல்ல determinant of B determinant of B மைனஸ் பண்ணுங்க 5 3 minus 1 minus 2 plus into minus 5 are 10 அது இந்த கிளாஸ் ஒரு மைனஸ் வரும் minus 1 into 3 minus 3 ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும் plus 3 minus 10 plus 3 minus 7 determinant of B adjoint B adjoint என்ன சொல்லுங்க இந்த டயகனல மாத்திக்கணும் இது தூக்கி போடுங்க ஓ -2 5 இந்த டயகனல் மாத்திச்சா இந்த டயகனல் சொன்னா சிம்பல் மட்டும் மாத்தும் +3 னா -3 இங்க -1 வந்தா +1 பாருங்க determinant of B கண்டுபிடிச்சாச்சு adjoint B கண்டுபிடிச்சாச்சு அடுத்து B இன்வெர்ஸ் 1 by determinant of B into adjoint B 1 by determinant of B -7 adjoint B -2 -3 1 5 तो B इनवर्स में बचा तो ये करने पड़ेगा A इक्वल टू C to B इनवर्स तो C मैट्रिक्स क्या होगा 14 7 7 7 B inverse 1 by -7 -2 -3 1 5 so -1 by 7 இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் 14 7 7 7 -2 -3 1 5 -1 by 7 product number we cover 14 into -2 -28 plus 7 into 1 7 first row first column idha at first row second column 14 into -3 -42 plus 7 into 5 35 first row second column இது எங்க போயிடுச்சு இந்த அப்புறம் காலம் எதுவும் இல்லை இப்போ தேர்ட் காலம் தான் நம்ம அடுத்து போகணும் எங்க போயிடுச்சு அவ்வளோதான் அது செகண்ட் row second row first column 7 into -2 -14 plus 7 into 1 second row first column second row second row 7 into -3 -21 plus 7 into 5 35 so -1 by 7 -28 plus 7 -21 -42 plus 35 -7 -14 plus 7 -7 35 minus 21 14 இது ஸ்டாப் பண்ணலாம் அப்படி இல்லனா இந்த -1 ப்ராடக்ட்னா 21 சிம்பிள் மாத்திடலாம் 7 7 -14 இது A மேட்ரிக்ஸ் சரிங்களா அப்போ நம்ம கொடுத்துருது அதாவது A இன்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுங்க ஃபைண்ட் A அப்படி A மேட்ரிக்ஸ் கொடுங்க இப்போ நம்ம
இப்போ A B equal to C வந்து நமக்கு தேவை A தான் வேண்டாம். அதனால போஸ்ட் மல்டிப்ளை B இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் போடுறேன். அந்த ஸ்டெப் வந்துரும். B இன்வெர்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். A ஐடென்டி மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் வரும். அப்ப A மேட்ரிக்ஸ் அப்படினா நம்ம ப்ராடக்ட் எது ப்ராடக்ட் பண்ணோம்? C மேட்ரிக்ஸும் B இன்வெர்ஸ் ப்ராடக்ட். C மேட்ரிக்ஸ்ல இருக்க டேட்டா எடுத்துக்க. அப்ப B இன்வெர்ஸ் அது கண்டுபிடிக்கணும். B இன்வெர்ஸ் 1/derivative of B into adjoint B. அப்ப derivative of B கண்டுபிடிக்கிறதுல adjoint B இருக்கு. ரெண்டு ப்ராடக்ட் சரிங்களா? ஓ இத சொல்றோம். ஒவ்வொரு நம்ம என்ன கொடுத்துறாங்க நம்ம அது கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்ன தேவை அதை முதல்ல நினைச்சிட்டு அடுத்து கண்டுபிடிக்கணும். சில பிரச்சனை வந்து ஹோம்வொர்க்கா கொடுத்துறணும். சரியா? இருந்தாலும் சரி வந்து நானே போடுறேன். அடுத்த விஷயம் சொல்லுங்க. given A மேட்ரிக்ஸ் கொடுத்துருங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்துருங்க, C மேட்ரிக்ஸ் கொடுத்துருங்க. Find a matrix X such that A X B equal to C. இப்போ போடல அதே மாடல்ல இருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தது என்னன்னா A matrix என்ன 1 -1 2 0. B matrix 3 -2 1 1 and C matrix 1 1 2 2 such that A X B equal to C. இது நாம் கண்டுபிடிக்கிறது A வா B ஆ X ஆ? A B C கொடுத்துறாங்க. find X X கண்டுபிடிக்கணும். அப்ப X கண்டுபிடிக்கணும்னா நம்ம சொன்ன அந்த இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி சொன்னோம்ல A இன்வெர்ஸ் I B இன்வெர்ஸ் I அந்த மாதிரி இருக்கும். அப்ப மாதிரி A இது இருக்கு. அப்போ ப்ரீ மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளை A இன்வெர்ஸ் ஏன்னா A வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்போ ப்ரீ மல்டிப்ளை A இன்வெர்ஸ் ப்ரீ மல்டிப்ளை A இன்வெர்ஸ் on both sides. அப்ப பாத்தீங்கன்னா A inverse A X B equal to A inverse C. அப்போ A inverse A என்னலாம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் I in X X B equal to A inverse C. ஏன்னா A inverse என்றது என்ன A inverse equal to A inverse A equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்ப இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட்னா இதே மேட்ரிக்ஸ் வரும். சரி நமக்கு தேவையான x அப்ப x கிடைக்குதுன்னா இந்த b வந்து நாம என்ன பண்ணலாம் எலிமினேட் பண்ணணும். அப்ப எலிமினேட் பண்ணா என்ன பண்ணணும்? போஸ்ட் மல்டிப்ளை b இன்வெர்ஸ் போஸ்ட் மல்டிப்ளை b இன்வெர்ஸ் on both sides. இப்போ x b இன்வெர்ஸ் equal to a இன்வெர்ஸ் c b இன்வெர்ஸ். பாருங்க ரெண்டு சைடு b இன்வெர்ஸ் போஸ்ட் மல்டிப்ளை b இன்வெர்ஸ் என்னன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் x மேட்ரிக்ஸ் x equal to a இன்வெர்ஸ் c b இன்வெர்ஸ். அப்ப நாம x மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் இந்த 3 மேட்ரிக்ஸ் a இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் c மேட்ரிக்ஸ் b இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இதுல டைரக்டா நம்ம c மேட்ரிக்ஸ் தான் தெரியும். c மேட்ரிக்ஸ் வந்து டைரக்டா தெரியும். அப்ப a இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தெரியாது b இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தெரியாது. அப்ப முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அப்ப a இன்வெர்ஸ் வந்து டிடெர்மினன்ட் ஆஃப் a. டிடெர்மினன்ட் ஆஃப் a equal to டிடெர்மினன்ட் ஆஃப் 1 -1 2 0. 1 0 0 minus 2 into minus 1 minus 2 other minus 1 plus 2 0 plus 2 2 டிடெர்மினன்ட் ஆஃப் a. adjoint adjoint ரெண்டு இடத்துல வந்து 0 1 சிம்பிள் வந்து 1 minus 2. அப்ப a inverse equal to 1 by determinant of a into adjoint a. 1 by determinant of a 2 adjoint a 0 1 minus 2 1. சரிங்களா? சரி இப்போ இதே மாதிரி b inverse பண்ணுங்க. b inverse of determinant of b. determinant of b 3 minus 2 1 1. 3 1 3 minus 1 minus 2 minus 2 11 minus plus 2 3 plus 2 5. adjoint b matrix இருக்கா adjoint கண்டுபிடிங்க 1 3 இங்க எழுதுங்க 1 3 அடுத்து சிம்பிள் மாத்துங்க 2 minus 1. so b inverse equal to 1 by delta b into adjoint b. நீங்க ஒவ்வொரு டைம் எழுதும்போது ஃபார்முலாவோட சேர்த்து எழுதுவீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தனியா படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஃபார்முலா சரியா ஒவ்வொரு
adjoint b 1 2 minus 1 கண்டுபிடிச்சா இப்போ வாங்க x ஏன்னா ஏன் நம்ம கண்டுபிடிக்கிறது x மேட்ரிக்ஸ் தான் x is equal to a inverse equal to 1/2 into 0 1 minus 2 1 x சரியா அடுத்து என்ன மேட்ரிக்ஸ் c மேட்ரிக்ஸ் எங்க பாருங்க दोनों c मैट्रिक्स है हम पढ़ेंगे 1 1 2 2 c मैट्रिक्स है அடுத்த मैट्रिक्स है b इनवर्स करोड़ सुना 1/5 into 1 2 minus 1 3 पर இது fraction 1 into 1 by 2 by 10 and product of fraction is product of numerator by product of denominator 1 into 1 2 into 5 10 அடுத்து பாத்தீங்கன்னா 0 1 minus 2 1 1 1 2 2 1 2 minus 1 3 இங்க 3 மேட்ரிக்ஸ் இருக்கு சரிங்களா அந்த 3 மேட்ரிக்ஸ் வரும்போது இப்போ 3 நம்பர் மேல 2 3 4 அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ல வர ஆன்சர் ப்ராடக்ட் 2 3 6 6 into 4 24 இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கு வர ஆன்சர் ப்ராடக்ட் அதே மாதிரி என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு வர மேட்ரிக்ஸோட அது ஒரு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் சரிங்களா சரி 1/10 first and matrix product हो 0 into 1 0 plus 1 into 2 0 plus 2 2 डायरेक्ट होता है 0 plus 2 2 minus 2 plus 2 0 minus 2 plus 2 0 சரியா तो இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் இது வருது இது அப்படியே ப்ராடக்ட் 1 2 minus 1 இது அப்புறம் ப்ராடக்ட் ரோ பை காலம் 2 into 1 2 minus 2 0 2 is 4 plus 6 4 plus 6 10 0 plus 0 और 10 எழுதுனா எப்படி சார் 10 எழுதுறது இங்க மட்டும் தான் தெரியும் இல்லையா இந்த 0 0 into 10 எழுதலாம் 0 into 10 0 into 10 அப்ப 10 காமிட்டா 10/10 அப்பனா 0 1 0 0 ஆன்சர்னா 1 1 0 1 0 0 இதுதான் x மேட்ரிக்ஸ் சரிங்களா x மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல நமக்கு கேர்ஃபுல்லா பண்ணணும் சரிங்களா புரியுது அப்ப நம்ம வந்து நம்ம வேண்டியது x கண்டுபிடிக்கணும் அப்ப x மேட்ரிக்ஸா இருக்கு வந்து இங்க நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம் ஏன் சார் ஃபர்ஸ்ட் வந்து 3 மல்டிப்ளை a ப்ளஸ் பண்ணலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நீ b இன்வெர்ஸ் போஸ்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்ளை பண்ணலாம் சரியா சொல்லக்கூடிய ஆர்டர் வந்து ரெண்டு இடமா வரலாம் ஃபர்ஸ்ட் வந்து b இன்வெர்ஸ் போட்டு b கேன்சல் ஆகி a அது அப்படியே a பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் a போட்டு அது b பண்ணிக்கிறேன் ரெண்டு ஆர்டர் மாறலாம் பண்ணலாம் சரியா சரி இல்ல எதுவும் டவுட் இருக்கா நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம துரு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மென்ட் மாடல் துரு பார்த்துக்கலாம் क्वेश्चन என்ன படிச்சவங்க if matrix A 0 1 1 1 0 1 1 1 0 A matrix இருக்குல்ல என்ன ப்ரூஃப்னு சொல்றாங்க A is equal to 1/2 A square minus 3A சரிங்களா இது நாம ப்ரூஃப் பண்ணனும் சரி இப்போ நாம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன now prove பண்ணிடுது a inverse equal to 1/2 a square minus 3a இந்த क्वेश्चन நாம ரெண்டு மெத்தட்ல ப்ரூவ் பண்ணலாம் எப்படி மெத்தட் பண்ணா LHS தனியா கண்டுபிடிக்கணும் RHS தனியா கண்டுபிடிக்கணும் எடுத்துக்கணும் ஏன்னா ப்ரூஃப்ல 3 மெத்தட் இருக்கு LHS எடுத்து RHS ஆன்சர் வருகிறது இல்ல RHS எடுத்து LHS ஆன்சர் வருகிறது இல்ல LHS தனியா கண்டுபிடிக்கிறது RHS தனியா கண்டுபிடிக்க ரெண்டு ஆன்சர் ஈக்குவல் சொல்றது சரிங்களா இப்போ நாம இத என்ன பண்ண போறோம்னு சொன்னா இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி LHS தனியா கண்டுபிடிக்கலாம்
இது LHS. RHS வந்து 1/20 a square a square a into a minus 3 into I னா ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 3 சரிங்களா அப்படி போட்டு RHS முடிச்சு ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம் அது ஒரு மாடல் இப்போ நான் இன்னொரு மாடல் போறேன் என்ன சொன்னா இது கொடுத்துருங்க சரிங்களா இது 2 கிராஸ் பண்ணுங்க 2 a inverse equal to a square minus 3i சரிங்களா இப்போ நம்ம பார்த்தோம்ல a inverse இருக்கா அப்போ post multiply a on both sides 2 a inverse a equal to அப்ப என்ன ஆகும் a square into a minus 3i a அப்ப a inverse என்ன ஆகும் 2i equal to a square into a cube I into a 3 अब பாத்தீங்கன்னா a cube minus 3a equal to 2 into identity 2 தான் அதாவது என்னன்னா இத ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா இத ப்ரூவ் பண்ணா போதும் சரிங்களா நம்ம இது இருந்தா இத ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா இது ப்ரூவ் பண்ணா போதும் அப்போ இதுல LHS இருக்குங்க LHS வந்து a cube minus 3a அப்ப ஃபர்ஸ்ட் a cube பண்ணனும் சரிங்களா அப்ப a cube பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் பண்ணனும் ஏன்னா a cube a ஸ்கொயர் பண்ணி அப்ப ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் பண்ணனும் a ஸ்கொயர் a into a matrix 0 1 1 1 0 1 1 1 0 0 1 1 1 0 1 1 1 0 இங்க தான் நம்ம எல்லாம் கவனிக்கணும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா a ஸ்கொயர்னா உள்ள ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட்டுருவாங்க அது தவறு அப்படி பண்ணக்கூடாது a ஸ்கொயர்னா a into a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் ரோ பை காலம் பார்க்கணும் சரிங்களா நம்பரை ஸ்கொயர் பண்ணி போடுறது ப்ராடக்ட் பண்ணுவோம் இந்த ப்ராடக்ட் பண்ணா 0 0 0 plus 1 1 1 plus 1 1 1 1 plus 1 2 நான் டைரக்டா போடுறேன் அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் 0 0 1 0 1 0 சரிங்களா அடுத்து செகண்ட் ஃபர்ஸ்ட் 0 0 1 1 0 1 1 0 0 but third was 0 1 0 adana 0 plus 1 plus 0 at third was 1 and 1 1 plus 1 0 0 plus 0 1 0 1 plus 1 plus 0 ida a square at a cube என்னன்னா a square into a square into a அப்ப a square இருக்கு 2 1 1 1 2 1 1 1 சரியா into a matrix என்ன 0 1 1 1 0 1 1 1 0 ப்ராடக்ட் பண்ணுங்க 0 plus 1 plus 1 2 plus 0 plus 1 அடுத்து 2 plus 1 plus 0 அடுத்து 0 plus 2 plus 1 1 plus 0 plus 1 1 and 1 1 plus 2 plus 0 0 plus 1 plus 2 1 0 2 1 plus 1 plus 0 இதான் a
a cube கண்டுபிடிச்சா இப்போ a cube minus 3a a cube number 2 3 3 3 2 3 3 3 minus 3 times a 3 are equal 0 to 3 0 3 to 1 3 3 3 0 3 3 3 0 and product you order 3 by 3 you order 3 by 3 subtract 2 minus 0 2 3 minus 3 0 3 minus 3 0 3 minus 3 0 2 minus 0 2 3 minus 3 0 3 minus 3 0 3 minus 3 0 2 minus 0 2 இப்போ இல்ல 2 எழுதுங்க 2 எழுதினா 1 0 0 0 1 0 0 0 1 அப்போ 2 இன்டு இது என்ன பண்ணுது பாரு இந்த மெயின் டேபிள் ஃபுல்லா நான் வந்து 1 ஆஃப் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர் 3 by 3 identity matrix of order 3 so இங்க a cube minus 3 equal to I பாரு இந்த क्वेश्चन நம்ம டைரக்டா ப்ரூவ் பண்ணல டைரக்டா ப்ரூவ் பண்றதுனா LHS ஐ நம்ம a minus 1 by determinant of a adjoint a அப்படி determinant of a அப்படி adjoint a அது LHS ஃபார் எக்ஸாம்பிள்னா a ஸ்கொயர் வந்து அது மாதிரி இருக்கு a ஸ்கொயர் minus 3a அது கன்வர்ஸ் டு ஆல்டர் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் இது ஒரு மாடல் நம்ம இந்த டைரக்டா ப்ரூவ் பண்றது இது வந்து இந்த மாதிரி மாத்திக்கிறோம் மாத்திட்டு கண்டுபிடிச்சோம் சரிங்களா சோ அப்படி போட்டாலே இருந்தா இந்த மெத்தட்ல போட்டாலும் கரெக்ட் தான் சரிங்களா சரி அடுத்த क्वेश्चन அடுத்து பாருங்க அடுத்த क्वेश्चन if a matrix 5 3 minus 1 2 show that a square minus 3a minus 7 i2 equal to null matrix அது 0 null matrix of order 2 null matrix னா அந்த மேட்ரிக்ஸ் எல்லா எலிமெண்ட்டும் 2 by 2 எல்லா எலிமெண்ட்டும் 0 hence find a inverse இந்த क्वेश्चनல எல்லாம் பண்ற மிஸ்டேக் என்னன்னா பார்ட் வில் ஷோ தட் இந்த பார்ட் மட்டும் ஃபில் பண்ணி இது விட்டுருவாங்க சரிங்களா क्वेश्चन ஃபுல்லா படிச்சு பாருங்க ஏன்னா இதுல ரெண்டு பார்ட் போட்டு சொல்றாங்க இந்த பார்ட் மட்டும் பண்ணா அடுத்து a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி இப்போ இந்த பார்ட் கண்டுபிடிக்கிறோம் இந்த பார்ட்ல LHS எடுத்து r சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் LHS என்ன இருக்கு a ஸ்கொயர் minus 3 times a minus 7 equal to null matrix of order இது null matrix ப்ரூவ் பண்ணனும் சரி அப்ப LHS என்ன தர a matrix இருக்கு அப்ப a ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் எடுத்துங்க அப்ப a matrix given 5 3 minus 1 அப்ப a ஸ்கொயர் என்ன பார்த்துக்கோம் a into a சரிங்களா அப்படியே 5 ஸ்கொயர் 25 அப்படி போடுறது 5 3 minus 1 2 5 3 minus 1 2 சரிங்களா பாருங்க 5 by 25 minus 3 first row first column அடுத்து first row second column 5 15 plus 6 second row first column minus 5 minus 2 second row second column minus 3 plus 4 22 25 minus 3 22 15 plus 6 21 minus 5 minus 2 minus 7 minus 3 plus 4 1 இதான் a ஸ்கொயர் சரியா இப்போ a ஸ்கொயர் minus 3a minus 7i a ஸ்கொயர் என்ன நடந்துச்சு 22 21 minus 7 1 minus 3 into a matrix 5 3 minus 1 2 minus 7 i2 na 1 0 0 1 இந்த ஆன்சர் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் null matrix ப்ரூவ் பண்ணோம் சரி 22 21 minus 7 1 இங்க பாருங்க இங்க நீங்க வெறும் 3 ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் வரும் இல்ல -3 ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் -3 ப்ராடக்ட் பண்ணா -15 -9 plus 3 minus 6 அதே மாதிரி -7 ப்ராடக்ட் பண்ணா -7 0 0 -7
பாருங்க இது add 2 by 2 add 2 by 2 add 2 by 2 அப்ப corresponding elements ஆட் பண்ணலாம் 22 minus 15 minus 7 21 minus 9 plus 0 அடுத்து minus 7 plus 3 plus 0 1 minus 6 minus 7 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்னன்னு சொன்னா இந்த A மேட்ரிக்ஸ்ல வந்து செகண்ட் ரோல வர செகண்ட் எலிமெண்ட் வந்து நாம வந்து +2 என்ட்ரி பண்றோம் இதுல क्वेश्चन வந்து -2 அப்ப இந்த -2 போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா a² வந்து 22 9 3 1 அப்ப a² - a - 7 ஆகிட்டு வரும்போது நமக்கு நல் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 அப்ப ஒரு பார்ட் ஓவர் இந்த பார்ட் வந்து என்ன பண்றோம் நல் மேட்ரிக்ஸ் பண்ணுங்க a² - 3a - 7 = 0 அப்படினு பண்ணுங்க அடுத்து செகண்ட் பார்ட் என்ன இருக்குங்க ஃபைண்ட் a இன்வர்ஸ் இந்த நம்ம கவனிக்கணும் இதுக்கு இந்த செகண்ட் பார்ட் ரெண்டு மெத்தட்ல பண்ணிடலாம் அந்த a இன்வர்ஸ் வந்து 1/determinant adjoint அந்த மாடல்ல போட்டு பண்ணிக்கலாம் இல்ல இதுல இருந்து அந்த பார்ட் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்ல எப்படி எடுக்குது அப்படி சொன்னா இது அப்படியே வரும் a² - 3a = 7i2 7i2 7 தான் இப்போ நமக்கு தேவை a இன்வர்ஸ் அப்போ போஸ்ட் மல்டிப்ளை a இன்வர்ஸ் ஆன் both sides அப்ப என்ன ஆகும்னா a² a inverse minus 3a inverse into 7a inverse ஏன்னா 7 into 7 தான் இப்போ என்ன பாருங்க a² a inverse வந்து a minus 3i equal to 7a inverse so 7 times a inverse equal to a is என்னப்பா 5 3 minus 1 minus 2 minus 3 times added 1 0 0 1 5 3 minus 1 minus 2 plus minus 0 minus 3 0 0 minus 3 sir add பண்ணுங்க 5 minus 3 2 3 plus 0 3 minus 1 plus 0 minus 1 minus 2 minus 3 minus 5 அப்ப a inverse equal to 1 divided by 7 2 3 minus 1 minus 5 சரிங்களா இப்போ நாம இதில இருந்து அப்படியே a யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா இதுல வந்து பிளஸ் மைனஸ் ஒரு கேப்ல போடணும் சரிங்களா என்ன வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ ஆகிடும் பாருங்க இப்போ நம்ம பார்த்ததுல ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் என்னன்னா prove that matrix A is orthogonal இந்த மேட்ரிக்ஸ் A எடுத்துங்க ஆர்த்தோகனலா வர முடியாது மேட்ரிக்ஸ் நம்ம டிரான்ஸ்போஸ் ப்ராடக்ட் பண்ணா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகும் சரியா ஆர்டர் 2 அப்ப A மேட்ரிக்ஸும் இது டிரான்ஸ்போஸ் பண்ணுவீங்க ரெண்டு ப்ராடக்ட் பண்ணா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐடென்டி 1 0 0 1 வரணும் அடுத்து ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அதாவது என்னன்னா ஃபைண்ட் A இன்வர்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ் இந்த மாதிரி கேக்கும்போது சென்டென்ஸ் எழுதுங்க ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் A இன்வர்ஸ் A இன்வர்ஸ் வந்து 1/2 adjoint போட்டுருங்க இது பாருங்க என்னன்னா எப்பவும் வந்து ரீகால் இருக்கும் அதனால இது வந்து லாஸ்ட் கிளாஸ் எடுத்தீங்களா அதுல இருந்து ஒரு ஏன்னா நீங்க மறந்துடாத டச் எலிமெண்ட் போடுவீங்க அதுல இருந்து ஒரு சொல்றேன் பாருங்க A மேட்ரிக்ஸ் இருக்கு adjoint A பண்ணுங்க A க்கு adjoint A ப்ராடக்ட் பண்ணுங்க adjoint A க்கு ப்ராடக்ட் பண்ணுங்க இது இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு I இங்க பாருங்க இந்த क्वेश्चनக்கும் நாம போட்ட क्वेश्चन என்ன வித்தியாசம்னா இங்க நாம ப்ரூஃப் பண்ணோம் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் பண்ணோம் ஆனா இங்க ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க சரியா அப்படினா ஃபைண்ட் x y வரல இது அப்படியே ஈக்குவல் டு ரைட் சைடு ஈக்குவல் டு 0 இருக்குதா இப்போ a ஸ்கொயர் a இன்டு a ஸ்கொயர் அப்படிங்க x இன்டு a பிளஸ் y இன்டு i2 னா 1 0 0 1 ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி இங்க வந்து 0 0 0 0 வரும் ஈக்குவல் பண்ணுங்க ஈக்குவல் பண்ணி x y வரும் சப்போஸ் x வந்து 2 y 3 னா அப்போ 2 a plus 3i2 அப்படினு வரும் கண்டுபிடிச்சலாம் சரியா கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் a இன்வர்ஸ் இதே மாதிரி கண்டுபிடிச்சலாம் ஓகே கண்டிப்பா நீங்க இத ஒர்க் பண்ணி ஆகணும் சரிங்களா வேற டவுட்னா கேளுங்க